ஃப்ரெண்ட்ஸ், வெஜிடபிள் ரைஸ்க்கு வந்து நம்ம தேவையான அளவு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய், அதுக்கப்புறம் பிரியாணி தாளிப்பு, பிரிஞ்சலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், முந்திரி பருப்பு, சோம்பு, அதுக்கப்புறம் ரோஜா பூ இதழ், அதுக்கப்புறம் கல்பாசி, அதுக்கப்புறம் எல்லாம் சேர்த்து நம்ம வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் 4 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கிட்டோம். அதுக்கப்புறம் 5 தக்காளி பொடி பொடியாக நறுக்கிட்டோம். நல்லா வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம். தேவையான கேரட் பீன்ஸ் ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தேவையான உப்பு, மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மதி இன்ஸ்டன்ட் பிரியாணி மிக்ஸ் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுலேயே எல்லாம் இருக்கும். பத்தாதுங்க, உப்பு மிளகாத்தூள் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். எல்லாம் போட்டு தேவையான அரிசி போட்டு ஊற வச்சு அரிசி போட்டு அதுக்கான தண்ணி ஊற்றிட்டேன். நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். உப்பு வந்து ரொம்பவே கூட இருந்தது. அதனால் நான் வந்து இது மாதிரி உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி போகிறேன். இந்த உருளைக்கிழங்கு ஆட் பண்ணனால உப்பு அதிகமாக இருந்தாலும் கம்மியாயிடும். அதே மாதிரி ஃபினிஷிங் டச்சில் நம்ம வந்து நெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டேன். இந்த வாட்டர் கோல்லே நெய் ஊற்றி நல்லா கொதிக்குது. இப்போது அப்புறம் உப்பு ஜாஸ்தி இருக்கிறனால இந்த உருளைக்கிழங்கு நம்ம வந்து தோல் சீவி ஆட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே ஆட் பண்ண போகிறோம். போட்டு ஒரு கைப்பிடி புதினா தலை போட்டு அப்படியே மூடி வச்சு நம்ம விசில் போட போகிறோம். அவ்வளோதாங்க வெஜிடபிள் பிரியாணி. இப்போ நம்ம விசில் வந்ததுக்கப்புறம் சர்வ் பண்ணும்போது உங்களுக்கு சுட சுட சூப்பரான பக்குவமான நல்லா பூவான பிரியாணி பார்க்க போகிறோம். பாருங்கள், இதே மாதிரி இன்க்ரீடியன்ட் வச்சு நீங்கள் தக்காளி சாதம் செய்யலாம். சேம் ஆஸ் யூஷுவல். உப்பு அதிகமாச்சுன்னா எந்த இதாக இருக்கட்டும், குழம்பாகட்டும், இது மாதிரி ரைஸ் செய்யட்டும், உப்பு டேஸ்ட் பாருங்கள். உப்பு ரொம்பவே கூட இருந்தது அப்படின்னா இது மாதிரி வெஜிடபிள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு தான் உப்பை வந்து எடுத்துருங்க. இந்த மாதிரி தோல் சீப்பு உள்ள ஆட் பண்ணிங்கன்னா உப்பு வந்து கம்மியாயிடும். ரைஸ் வெந்ததுக்கப்புறம் பாருங்கள், டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். இது மாதிரி ஒரு டிப்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தெரியாதுங்க தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.